காவிரி தூதையில்ல வைகைக்கு கடல சேர யோகமில்ல அது சரி வியாழனும் வெள்ளியும் இருப்பது தூரமில்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு பார்லருக்கு பியூட்டிஷியன் கிளாஸ் கற்றுக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். சாரீ பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி கொடுக்குறேன் 250 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்தது. அந்த வீடியோவை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒருத்தவங்க சாரீ சென்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ எடுத்த vlog தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது புதன்கிழமை எனக்கு அடுத்தடுத்து சாரி வந்துகிட்டே இருக்கு. எனக்கு புதன்கிழமை எனக்கு பார்சல் வந்தது. நான் வெள்ளிக்கிழமையே அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை காலையிலேயே அவங்களுக்கு ரிட்டர்ன் போட்டு விட்டேன். அந்த பார்சலை வாங்கிட்டு அந்த சாரியை வாங்கி நான் எப்படிலாம் சாரி பாக்ஸ் ஹோல்டிங் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ண போறேன் அப்படின்றத பத்தி தான் இந்த vlogல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பேக்கரி போயிட்டு போகலாமா, எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்லி கருவா சொன்னோம்னால சரிங்க அப்படின்ட்டு நம்ம பேக்கரி வந்திருக்கோம். கருவா டீ மிக்சர் சாப்பிட்டாங்க, நான் பப்ஸ் சாப்பிட்டேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்சல் இதுதான். நான் அக்கம் பக்கத்தில் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் காசுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆர்டரு. ஓப்பன் பண்ணிடலாம். இன்னும் ஓப்பன் பண்ணலை. என்னலாமா அவங்க எனக்கு 2 சாரி சென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த 2 சாரியில ஒரு சாரி புத்தம் புது சேலை, அவங்க கட்டவே இல்லை. எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. நான் அதை அவங்களுக்கு பெஸ்டா பண்ணி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப காமிக்கிறேன் பாத்தீங்களா, இந்த சேலை தான். அந்த ஸ்டிக்கரை கூட அவங்க பிரிக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் எனக்காக சென்ட் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு அட்ரஸோட சேர்த்து ஒரு வீடியோவும் அனுப்பிச்சுட்ருந்தேன். மெஷர்மெண்ட்ல எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வீடியோவும் அனுப்பிச்சுட்ருந்தேன். அதே மாதிரி எனக்கு எடுத்து அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. நான் நினைச்சேன் புது சேலையில எடுத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா புது சேலையிலுமே எடுத்து வச்சிருந்தாங்க. மடிப்பு மாறாம அப்படியே எடுத்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்குமே அயன் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாவே இருந்தது. எனக்கு அனுப்பிச்சுட்டு இருந்த 2 சாரியுமே பட்டு சாரி தான். ஒன்று பிங்க் கலரு, இன்னொன்று ரெட் கலரு. அந்த ரெட் கலர்லுமே எனக்கு மெஷர்மெண்ட்டு கரெக்டாக எடுத்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. சாரி எங்கேருந்து வந்திருந்தது அப்படின்னா, தென்காசியிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. நீங்களும் இது மாதிரி சாரி டிராப்பிங் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க இந்த vlog வியாழக்கிழமை எடுத்தது. நான் புதன்கிழமை ஈவினிங் ஒரு 5 மணி போலதான் சாரி என் கைக்கு வந்தது. அதுக்கப்புறமா சாரியை வாங்கி வீட்டுல வச்சுட்டு நம்ம மொய் விருந்துக்கு போயிட்டு 12 மணிக்கு தான் வந்தோம். அதனால அன்னைக்கு சாரி டிராப்பிங் பண்ண முடியல. அதனால வியாழக்கிழமை காலையில எந்திரிச்சு நான் பார்லர் போயிட்டு வீட்டுல ஒர்க்லாம் முடிச்சுட்டு பார்லர் போயிட்டு வந்துட்டு சந்தைக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாரி டிராப்பிங் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். நான் இப்போ யூஸ் பண்ணுற சாரீ டிராப்பிங்க்கு யூஸ் பண்ணுற அயன் பாக்ஸாக இருக்கட்டும், டேபிளாக இருக்கட்டும், கிளிப்பாக இருக்கட்டும், எல்லாமே புதுசு தான். நம்ம வீட்டில் ஒரு அயன் பாக்ஸ் இருக்குது, அதை வச்சு பண்ண வேண்டியதான மீனா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது எப்படி சொல்கிறதுனா, அது நார்மல் அயன் பாக்ஸ் தான். அது நம்ம வேறொருத்தவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். நம்மளாக இருந்தால் பரவாயில்ல, வேறொருத்தவங்களுக்கு நம்மளை நம்பி கொடுக்குறாங்க. அந்த சேலையை நம்ம எப்படி அவங்க அனுப்பிச்சுட்டாங்களோ அது மாதிரி நீட்டாக நம்ம அனுப்பிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கம்பெனி பிராண்டில் ஃப்ளிப்ஸில் நான் ஒரு அயன் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த vlogல நான் போடுறேன். நான் இப்போ அந்த வீடியோல காமிக்கிறேன் பாத்தீங்களா, அந்த கிளிப்ல இருந்து, அந்த சுவிட்ச் பாக்ஸ்ல இருந்து, அயன் பாக்ஸ்ல இருந்து, டேபிள்ல இருந்து எல்லாமே நான் புதுசா இதுக்காக நான் வாங்கியிருக்கேன். நான் வீடியோல அழகா பேசி இருந்திருக்கலாம். நான் ஏன் பேசல அப்படின்னா, அது எப்படி சொல்றதுன்னா, மேல உங்களுக்கு ஃபேன் ஓடுது தெரியுதுங்களா, என்னோட அந்த யூடியூப் சில்வர் பிளே பட்டன்லையும் அந்த நம்மளோட ஃப்ரேம்லையும் தெரியும் உங்களுக்கு ஃபேன் ஓடுறது. ஃபேன் ஓடாமல் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியல. அதனால தான் ஃபேனை போட்டுட்ருக்கேன். ஃபேன் போட்டுவிட்டு நம்ம பேசணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் அப்படியே கேட்கும். அதனால தான் நான்
பேசல, அதனால பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கும்போதும் டிஸ்டர்பா இருக்க மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கே அப்படிதான் தெரியுது. ஏதோ ஒன்று கருப்பு கலர்ல சுத்திக்கிட்டே இருக்க மாதிரி தெரியுதா, அதனால எனக்கே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. உங்களுக்கு எப்படி இருக்கு, உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் அடுத்து சாரீ டிராப்பிங் பண்ணும்போது வீடியோ எடுக்கும்போது ஃபேன் உங்களுக்கு நல்லா இல்லை, ஓடும்போது நல்லா இல்லை அப்படின்னா நான் அதை கட் பண்றதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் சாரீ டிராப்பிங் பண்ணும்போது தான் நான் வீடியோ எடுத்தேன். செகண்ட் சாரியை டிராப்பிங் பண்ணும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. நம்ம வந்து அயர்ன் பண்ணுறதுக்காக போட்டிருக்கோம் பார்த்தீங்களா டேபிள், இந்த டேபிள் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இடம் பத்த மாட்டேங்குது. அதனால நான் வந்து கதவை வந்து பாதிக்கு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் பாதியில் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தேன். அந்த கதவு ரிட்டன் வரக்கூடாதுன்னு ஒரு கட்டையை தூக்கி வச்சிருந்தேன். தம்பி என்ன பண்ணிட்டான்னா அந்த கதவு வழியாக உள்ள வந்து நான் அயர்ன் பண்ணுற அந்த டேபிளுக்கு கீழே வந்து அயர்ன் பண்ணுற அந்த சுவிட்ச் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சுவிட்சை போட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் மொபைல் ஸ்டாண்ட்ல வந்து மொபைலை வச்சு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். அந்த ஸ்டாண்டையும் தூக்கி விளையாண்டுகிட்டு இருந்தான். இவன் கூட கத்தி நான் அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது. அதனால ஸ்டாண்டை தூக்கி வீட்டுக்குள்ள வச்சுட்டு கதவை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து செகண்ட் சாரியை வந்து டிராப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனாலதான் செகண்ட் சாரி டிராப்பிங் பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியல. ஃபைனலாக நம்ம 2 சேலையுமே டிராப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. இந்த கவருமே நான் இந்த அயன் பாக்ஸு, டேபிள், கிளிப்பு இதெல்லாம் வாங்குற அன்னைக்கே வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாமே செட்டாக வாங்கிட்டு வந்துட்டேன். நம்மக்கிட்ட வந்து அந்த லேபிள்லாம் கிடையாது. அது எப்படி சொல்கிறதுனா, சேலை டிராப்பிங் பண்ணி முடிச்சோடனே லேபிள் ஒட்டுவாங்கள்ல, இப்போ பார்லர் வச்சுருந்தாங்கன்னா அதோட விசிட்டிங் கார்டு வைப்பாங்க. அது மாதிரி நம்மகிட்ட லேபிள்லாம் கிடையாது. நம்ம பார்லர் வச்சதுக்கு பின்னாடி நம்ம வந்து அது மாதிரி அடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு பேப்பரில் நம்மளோட கான்டாக்ட் நம்பரு வாழ்க வளமுடன் போட்டு வருகைக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நான் வந்து போட்டு கொடுத்துருந்தேன். நான் வந்து இங்கிலீஷ்ல தான் எழுதியிருந்தேன், தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன்னா, கருவா இருந்துக்கிட்டு டிஃப்ரெண்டா இருக்கட்டும் டி தமிழ்ல போடுறீ அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி தமிழ்ல எழுத்தும் நல்லா தான் இருக்கும், எனக்கு நான் தமிழ்ல எழுத்தும் அழகா தான் எழுதுவேன், அதனால நான் வந்து தமிழ்லேயே எழுதிட்டேன். நீங்களும் உங்களுக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணணும், சாரீ டிராப்பிங் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி என்னோட அட்ரஸ்க்கு நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா நான் பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். வெள்ளிக்கிழமை காலையில சாரிய கொரியர் போட போறப்ப எடுத்த விளாக் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நம்ம வீட்டுல வந்து ஒயிட் கலர் செலோ டேப் இல்ல, அதனால கடையில வாங்கி அங்கனுக்குள்ளேயே சாரிய பேக் பண்ணி நம்ம வந்து கொரியர் போடுறதுக்காக எஸ்டி கொரியர் வந்து போக போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். நீங்களும் இது மாதிரி சாரி பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.